ब्राह्मणा शर्म सर्वशास्त्रार्थ கோவிதா आशंसन्ते महाप्राज्ञ பௌரஜானபதை. வேதவித்துக்களான சாதுக்கள் நீ நன்னா இருக்கணும்னு நினைக்கிறாளா? அப்படி அவ நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் நீ நன்னா இருப்ப. சாஸ்திரேஷு முக்கியேஷு வித்யமானேஷு துர்புதாः புத்திமான் வீட்சிகீம் பிராப்ய நிதர்த்தம் பிரவதந்தி தே. தர்மசாஸ்திரம் பரலோகத்துக்கும் இகலோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு கண்ணாடி போல இருக்கான். அவன் தர்மசாஸ்திரத்தை தான் நம்பணுமா? அப்படிப்பட்ட சாஸ்திரம் இருக்கிற போது கேவலம் யுக்தி சாஸ்திரத்தை அவலம்பிச்சு தர்மமாவது ரட்சிக்கவாவது அதெல்லாம் கிடையாதுடான்னு சொல்லி அப்படி சொல்றவன் அந்த நாஸ்திக கோஷ்டியை நீ போய் அவலம்பிக்காம இருக்கா பரதா காட்டானா? அதையும் தவிர்த்து பெரியவாளான வேத வித்துக்களை போய் நீ நித்தியம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கியான்னு காட்டாளாம். பிராமணாம்ச்ச நமஸ்யசி, வேத வித்துக்களை போய் நித்தியம் நமஸ்காரம் பண்றியா பரதா? அவள நமஸ்காரம் பண்ணியான மகாபாகியம் உனக்கு உண்டாகுமாக்கம். பிராமணாம்ச்ச நமஸ்யசி கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்ச தாபசான் தேவதாதிதீனி. சுவாமி கேட்கிறாள், நமஸ்காரம் பண்றியான்னு. விருத்தாளான பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்றியா? ஆச்சாரியால போய் நித்தியம் நமஸ்காரம் பண்றியா? கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்ச தாபசான் தேவதாதிதீனி. நல்ல தபஸ் உள்ளவர்கள், அவர்கள் வயதில் குறைவாக இருந்த பொழுதும் அவர்களை போய் நமஸ்காரம் பண்றியா? தெய்வத்தை போய் நித்தியம் நமஸ்காரம் பண்றியா? ஏதாவது ஒரு கோவில போய் நமஸ்காரம் பண்றோம். அப்படி பாரசார சோழன் கோவில் இருக்கும், அதை கண்ணால பார்க்காம இருக்கிற தெருவுக்குள்ள நுழைஞ்சு போடுவானே. ஆனாவது அதிதிகள் பெரியவாள் வருவாள், அவளை போய் நமஸ்காரம் பண்றியா? சுத்தார்த்தானே சைத்தியங்களை நமஸ்காரம் பண்றியான்னாள். அதாவது என்ன அர்த்தம்? பெரிய விருட்சங்கள், அந்த விருட்சங்கள்ல அடியில ஏதாவது தேவதைகளை வச்சிருப்பாள், ஒரு மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணிருப்பாள். அது நமக்கு மட்டமா தோணும். அந்த தெய்வம், அந்த விருட்சம் எல்லாம் நமக்கு தெய்வம். அத போய் நமஸ்காரம் பண்றியா? சுத்தார்த்தானே சுத்தார்த்தாளா சில பேர்கள் தன் ஜென்மாவை சபலமா ஆக்கிப்பாள். நித்தியம் பகவான் ஆராதிச்சு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி தன் மனசு மூக்க ஈஸ்வரத்துல செலுத்தி அப்படி தன் ஜென்மாவை சபலமா ஆக்கின்றவாளுக்கு சித்தார்த்தாள் பேரா. அவர்களுக்கு இவ்வுலகத்தில் ஒரு விதமான குறவும் இல்லையா? அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளை தேடிக்கிட்டு போய் நமஸ்காரம் பண்றியா? அவளை போய் நமஸ்காரம் பண்ணா அவளுடைய பாக்கியங்கள்லாம் நமக்கு கிடைக்குமா? சர்வானு சித்தார்த்தானே பிராமணாம்ச்ச நமஸ்யசி. வேத வித்துக்களை போய் நமஸ்காரம் பண்றியான்னு கேட்டாள் சுவாமி பரதனே. பசூன் கணந்தி பிரீத்யர்த்தமனுஷாசதः யானி மித்யாபிஷஸ்தானாம் பதஞ்சஸ்ராணி ராഘவ தானி புத்திர பசூன் கணந்தி பிரீத்யர்த்தமனுஷாசதः. குத்தம் இல்லாதவன குத்தம்னு சொல்லி அவன் கண்ணில் இருந்து ஜலம் கீழ் விழுந்துடுத்தையான துக்கத்தினாலே அந்த ஒரு சொட்டும் என்ன பண்ணும் தெரியுமா? அவன் கண்ணிலிருந்து ஜலம் வர முடியா பண்ணினவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன் குழந்தைகள் பசுக்கள் எல்லாத்தையும் அடியோடு அழிச்சு விடுமாம். அவன் அப்படி ஒரு பாவம் அறியாமல் இருப்பன். அவனை பிடிச்சி நீதான் எங்காவது ஜங்கிலி எடுத்தேன் அவன் ஒவ்வொரு அழுவன். அவன் அழுது அவன் கண்ணில இருந்து ஜலம் விழுந்துடுத்தையான பூமியிலே. யானி மிச்சாபிஷஸ்தானம் பதஞ்சஸ்ராணி ராகவா. கண்ணிலிருந்து ஜலம் விழுந்துட்டா. தானி புத்திர பசு கணந்தி குழந்தை குட்டி பசு எல்லாத்தையும் அழிச்சு விடுமாம், சொத்தெல்லாம் போயிடுமாம். அப்படி பண்ணாமல் இருக்கியான்னு கேட்டாள். அதையும் தவிர்த்து பக்தியா விவதமானேஷு மார்க்கமாஸ்ரித்ய பஷ்யதா. நம்பி ஒத்தனை என் குடும்பத்துல நீ வந்து மத்தியஸ்தம் பண்ணணும்னு சொல்லி நம்பி வச்சு விடுவான். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு தரப்புக்கு நிறைய வாரி விட்டுட்டு இன்னொரு தரப்பை அரைக்கி விடுவான். தப்புன்னு அதெல்லாம் பெரிய தப்பாக்கம். நம்பினவன மோசம் பண்ணாமல் இருக்கியா பரதான்னு கேட்டாள். கச்சித்த சபலா வேதா
கச்சித்த சபலாதனம் கச்சித்த சபலாதாரா கச்சித்த சபலம் ஸ்ருதம் கச்சித்த சபலாவேதா. பரதனை பார்த்து சுவாமி கேட்கிறாள், பரதா நீ வேதம் அத்தியனம் பண்ணினியே அது சபலமாச்சான்னு கேட்கிறாள். உன் அரவணையில் உள்ள பணங்கள்லாம் சபலமாச்சான்னு கேட்கிறாள். உன் பத்ரி சபலமானாளான்னு கேட்கிறாள். நீ படிச்ச படிப்பு சபலமாச்சான்னு கேட்கிறாள். கச்சித்த சபலாதாரா கச்சித்த சபலம் தனம் கச்சித்த சபலாதாரா கச்சித்த சபலம் ஸ்ருதம். வேதம் சபலமாச்சுன்னா என்ன அர்த்தம்? நாள் அக்னிஹோத்திர பலா வேதா தத்த புக்த பலம் தனம் ரதிபுத்திர பலாதாரா சீலவிருத்த பலம் ஸ்ருதம். வேதத்தை அத்தியனம் பண்ணதுக்கு பிரயோஜனம் அக்னிஹோத்திரம் தானா? அவன் அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டா அதான் வேதாத்தியனம் பண்ண பலமா? அக்னிஹோத்திர பலா வேதா தத்த புக்த பலம் தனம். நம்ம பொருள் பலனை கொடுத்துதானா என்ன அர்த்தம்? நல்ல பாத்திரத்துல நிறைய தானம் பண்ணி தானும் நல்லா அனுபவிச்சு கல்யாணம் காட்சி பண்ணி நல்ல வஸ்திரத்தை வாங்கி கட்டிக்கிட்டு அவன் நல்ல நகையை வாங்கி பத்திரிக்கை கொடுத்து நல்ல புஷ்பத்தை கொடுத்து திருப்தியா வச்சுக்கிட்டு இருக்கானே, இதுதான் பணத்தினுடைய பயனா? அவன் சிலவன் அழுக்கு வயசை கட்டிக்கிண்டு அவளையும் அழுக்கு புடவை கட்டிக்கணும்மான், கிழிச புடவை தைச்சு கட்டிக்குவோம்மான், பணத்தை ஒரு மணியாவது சேர்த்துக்கிட்டே இருப்பான், கடைசியில ஆறா ஒன்று விடுவானே. அவன் ஒரு அணா தர்மம் பண்ண மாட்டான், தானும் அனுபவிக்க மாட்டான், அப்படி இல்லாம இருப்பான். தத்தபுக்த பலம் தனம். பத்னி சபலமாக ஆனாளான்னு காட்டாள். பத்னி சபலமாக ஆவதுன்னா என்ன? ரதிபுத்திர பலாதாரா. பத்னி இடத்துல காமத்தை அனுபவிப்பது ஒரு பலம், நல்ல குழந்தையை பெறுவது ஒரு பலமாம். இது அடைஞ்சா தான் பத்னியை கல்யாண மண்டத்தினுடைய பலனையும் அடைஞ்சவனாவன். ரதிபுத்திர பலாதாரா சீலவிருத்த பலம் ஸ்ருதம். படிச்ச படிப்புக்கு எது பயன் தெரியுமான்னா நல்ல எண்ணம் நல்ல நடை. இந்த ரெண்டும் இருந்தா தான் படிச்ச படிப்புக்கு பிரயோஜனம். எண்ணமும் தப்பா இருந்து நடையும் தப்பா இருந்ததுன்னா அந்த படிப்பு பிரயோஜனமே இல்லை. சீலவிருத்த பலம் ஸ்ருதம். இப்படி எல்லாம் சுவாமி காட்டாளாம் பரதனை பார்த்து.